ஒரு அழகான காடு. பூக்கள் பூத்து கிடக்கின்றன. சிட்டுக்குருவி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருக்கிறது. காற்றிலே பறப்பேன், தேனை குடிப்பேன். இன்று மிக அழகான நாள். அப்போது முத்து மயில் சோகமாக ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கிறான். என்ன முத்து, ஏன் முகம் வாடி போயிருக்கிறது? உன்னுடைய அழகான தோகையை விரித்து நடனம் ஆடவில்லையா? போசிட்டு, அதோ பார், அந்த வண்ணத்துப் பூச்சிகளின் சிறகுகள் எவ்வளவு அழகாக மின்னுகின்றன. எனக்கு தோகை இருந்தாலும் என்னால் அவ்வளவு உயரமாக பறக்க முடியவில்லையே. கடவுள் அவற்றுக்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு சக்தியை கொடுத்தார்? முத்து அண்ணா, உங்களுக்கு தெரியுமா, உங்கள் தோகையை பார்த்து காட்டில் உள்ள எல்லாரும் வியக்கிறார்கள். ஆனால் நீங்கள் போய் அந்த சின்ன பூச்சிகளை பார்த்து பொறாமைப்படுகிறீர்களே. எனக்கு அது போதாது. எனக்கு மற்றவர்களை விட அதிகமாகத்தான் எல்லாம் இருக்க வேண்டும். அப்போது மழை பெய்ய தொடங்குகிறது. பாட்டி ஆமை மெதுவாக நடந்து வருகிறார். முத்து, இங்கே பார். மழையில் நனையாமல் இருக்க அந்த வண்ணத்துப் பூச்சிகள் இலைகளுக்கு அடியில் ஒளிந்து கொள்கின்றன. ஆனால் நீ உன் தோகையை விரித்துப் பார். முத்து தன் தோகையை விரிக்கிறான். அது ஒரு பெரிய குடை போல மழையை தடுக்கிறது. பார்த்தாயா முத்து, உன்னிடம் இருக்கும் அழகு மற்றவர்களிடமில்லை. மற்றவர்களிடம் இருப்பதை பார்த்து பொறாமைப்பட்டால் உன்னிடமிருக்கும் சிறப்பை நீயே மறந்து விடுவாய். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை உண்டு. அப்போ எல்லாரும் சேர்ந்து மழையில ஆறுவோமா? அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படுவது நம்முடைய மகிழ்ச்சியை கெடுத்துவிடும். நம்மிடம் உள்ளதை வைத்து மகிழ்ச்சியாக இருப்பதே சிறப்பு.